நிகழ்தகவு. வாய்க்கால் அருகே கத்தி குத்து காயங்களுடன் சடலமாக கிடந்த இளைஞர். 2 நாட்கள் கழித்து கொலையாளிகளை தட்டி தூக்கிய போலீஸ். காவலர்களிடம் கொலையாளிகள் அளித்த பகீர் வாக்குமூலம். இறுதி விசாரணையில் காத்திருந்த ட்விஸ்ட். இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர்கள் யார்? அவர்களுக்குள் என்ன பிரச்சனை நடந்தது? என்ன? நவம்பர் 13ஆம் தேதி மூப்பக்கோவில் கிராமத்தில் உள்ள வாய்க்கால்ல 10க்கும் மேற்பட்ட நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. வழக்கத்துக்கு மாறா நாய்கள் ஏன் இப்படி குறைக்குதுன்னு நினைச்ச கிராம மக்கள் அந்த வாய்க்காலுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க அதே கிராமத்தை சேர்ந்த பாலாஜி உடம்பு பூரா வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்த கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதல்ல சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. பாலாஜியோட உடல் பூரா கத்தி குத்து காயங்கள் இருக்கிறதா இது கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பாலாஜியோட மனைவி கிட்ட விசாரணை பண்ணாங்க. பாலாஜியை யார் கொன்னா, அவருக்கு யார் கூடவாது முன்பகை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14ஆம் தேதி நைட்டு என் கணவர் வீட்டுல இருந்தாரு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த அபிஷேக், பிரவீன் இவங்க 2 பேரும் தான் என் கணவரை பைக்ல எங்கேயோ கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இந்த வாக்குமூலத்தை வச்சு அபிஷேக் மற்றும் பிரவீனோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா அவங்க 2 பேருமே வீட்டுல இல்ல. அதையடுத்து அவங்களுடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு அதே ஏரியாவுல பதுங்கி இருந்த அபிஷேக் மற்றும் பிரவீனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. தஞ்சையில உள்ள மூப்பக்கோவில் செந்தமிழ் நகரை சேர்ந்த பாலாஜிக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. பாலாஜி, அபிஷேக், பிரவீன் இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா ஊர் சுத்த, அடிக்கடி மது குடிக்கிறதுன்னு 3 பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. இதுக்கடையில அபிஷேக் அதே ஏரியாவுல உள்ள ஒரு சிறுமிய காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த காதலுக்கு சிறுமியுடைய வீட்டுல இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. படிக்கிற வயசுல எதுக்கு உனக்கு லவ் பண்ணி உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிற? இதுக்கப்புறம் அபிஷேக் கூட பேசுறத நிறுத்திட்டு ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேற வழிய பாருன்னு சிறுமியோட வீட்டுல அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பெத்தவங்க பேச்சு காது கொடுத்து கூட கேட்கல அந்த சிறுமி. அபிஷேக்க தீவிரமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சிறுமி வீட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம காதல பிரிச்சிருவாங்கன்னு நினைச்ச அபிஷேக் சிறுமியை கூட்டிக்கிட்டு பாலாஜியோட வீட்டுல அடைக்கலம் புகுந்தாரு. சிறுமி காணாம போனதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்ச பெற்றோர் சிறுமிய அந்த கிராமம் பூரா தேடி இருக்காங்க. ஆனா சிறுமி எங்க தேடியும் கிடைக்கல. இதுக்கடையில சிறுமியோடைய அப்பாவுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. எதிர்முனையில பேசினவரு சிறுமி பாலாஜியோட வீட்டுல இருக்கிறதா சொல்லி இருக்காரு. இதனால உடனடியா பாலாஜியோட வீட்டுக்கு போன பெத்தவங்க சிறுமியை கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அபிஷேக் ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய மொத்த கோபமும் பாலாஜி மேல திரும்பி இருக்குது. சிறுமி தன்னுடைய வீட்டுல இருக்கிற விஷயத்த அவர்தான் அவங்க பெற்றவங்க கிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்ச அபிஷேக் பாலாஜி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பாலாஜி எந்த ஒரு பதிலையும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு. இதனால அவர் மேல கொலை வெறியான அபிஷேக் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய நண்பனான பிரவீன் கிட்ட புலம்பி பாலாஜிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு பாலாஜி தன்னுடைய வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய வீட்டுக்கு போன அபிஷேக்கும் பிரவீனும் பாலாஜிய மது குடிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பாலாஜிக்கு அதிக அளவுல மதுவை ஊத்தி கொடுத்திருக்காங்க. இதனால பாலாஜிக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த சமயம் அவரை சரமாரியா தாக்குன 2 பேரும் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கொடூரமா குத்தி பாலாஜிய கொலை செஞ்சுட்டு அதே ஏரியாவுல பதுங்கிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அபிஷேக்கையும் பிரவீனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பட்டியலின பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மகன். திருப்பத்தூரில் தலைமறைவாக இருந்த இளைஞர் மனைவியுடன் பாட்டி வீட்டிற்கு சென்றபோது நேர்ந்த கொடூரம். சமாதானம் பேசுவதாக கூறி பெற்ற மகனையும் தாயையும் துண்டு துண்டாக வெட்டி கொன்ற தந்தை. தடுக்க வந்த மருமகளுக்கும் விழுந்த அரிவாள் வெட்டு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து சாதி வெறி பிடித்த தந்தைக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு என்ன?
அதிகாலை நேரம் பொதுமக்கள் சிலர் பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊத்தங்கரை பக்கத்துல ரத்த வெள்ளத்துல கைவிரல்கள் துண்டாக்கப்பட்ட நிலையில ஒரு பெண் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் அந்த பெண்ணுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்காங்க. அதையடுத்து என்ன ஆச்சு, யார் உன்னை வெட்டி போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் கணவரையும் அவங்க பாட்டியையும் என் மாமனார் வெட்டி கொன்னுட்டு என்னையும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டு அந்த பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சுபாஷ், கண்ணம்மா ஆகியோருடைய சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து தண்டபாணியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவரை தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதே ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருந்த தண்டபாணியை பிடிச்ச போலீஸ் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளிவந்துச்சு. கிருஷ்ணகிரிய பூர்வீகமா கொண்ட தண்டபாணி திருப்பூர்ல குடும்பத்தோட தங்கி ஒரு பனியன் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு சுபாஷ்ங்கிற மகன் இருக்கான். சுபாஷ் அதே பகுதியில உள்ள ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவருக்கும் அரியலூர் கொல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்த அனுசியாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. ரெண்டு பேருமே ஒன்னா ஊர் சுத்திக்கிட்டு காதல் வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கடையில இவங்களுடைய காதல் விவகாரம் சுபாஷுடைய தந்தை தண்டபாணிக்கு தெரிய வந்திருக்கு. அனுசுயா பட்டியல் இனத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதால தண்டபாணி இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நம்ம சாதியில ஏகப்பட்ட பெண்கள் இருக்கும்போது எதுக்கு பட்டியல் இன ஜாதி பெண்ணை காதலிக்கிற, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா நம்ம சாதிக்காரன் ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டான், நம்ம குடும்ப மானமே போயிரும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா தந்தையோட பேச்ச ஒரு பொருட்டா கூட மதிக்காத சுபாஷ் அனுசுயாவை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன், கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அனுசுயா கூட தான் சொல்லி பிடிவாதமா இருந்திருக்காரு. இத கேட்டு எரிச்சல் அடைஞ்ச தண்டபாணி மகனை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால தந்தைக்கும் மகனுக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல பெத்தவங்க எதிர்ப்பு மீறி வீட்டை விட்டு வெளியேறின சுபாஷ் அனுசுயாவை சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதையடுத்து இந்த காதல் ஜோடி யாருக்கும் தெரியாம திருப்பத்தூர்ல தலைமறை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. சுபாஷ் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு அனுசுயாவை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு தன்னுடைய மனைவியோட சுபாஷ் ஊத்தங்கரையில உள்ள பாட்டி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போன உடனே பாட்டி கண்ணம்மாள் தன்னுடைய மகனுக்கு போன் பண்ணி சுபாஷும் அனுசுயாவும் வந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கொலை வெறியான தண்டபாணி அவங்க ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சுட்டேன், ரெண்டு பேர்கிட்டையும் சமாதானம் பேசி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காரு. கரெக்டா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அதிகாலையில அருவாளோட கண்ணம்மாளோட வீட்டுக்கு போன தண்டபாணி சுபாஷ சரமாரியா வெட்டி கொன்னு இருக்காரு. இத பார்த்து தடுக்க வந்த கண்ணம்மாளையும் கொடூரமா வெட்டி கொன்ன தண்டபாணி தப்பிச்சு ஓடுன மருமகளையும் விரட்டி வெட்டி இருக்காரு. இந்த வழக்குல போலீஸ் தீர விசாரணை பண்ணி அதே ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருந்த தண்டபாணிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு கிருஷ்ணகிரி முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அதுல தண்டபாணிக்கு 3 ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்த ஹவுஸ் ஓனரின் வீட்டிற்கு சென்ற இளைஞர்கள் காலிங் பெல்லை பல முறை அழுத்தியும் கதவை திறக்காததால் பதற்றம். பின்பக்கத்திற்கு சென்று பார்த்தபோது திறந்த நிலையில் இருந்த கதவு. வீட்டிற்குள் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த 55 வயதான பெண். திறந்திருந்த பீரோ, நகைகள் மாயம். மிரண்டு போன மக்கள். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன? ஹவுஸ் ஓனர் அம்மா சரஸ்வதி வீட்டு கதவு ரொம்ப நேரமா மூடி இருந்ததால மேல் வீட்டுல வாடகைக்கு இருக்கிற 2 இளைஞர்கள் என்னாச்சுன்னு போய் பார்த்திருக்காங்க. காலிங் பெல்ல அழுத்தினாலே ஓடி வந்து கதவை திறக்கிற சரஸ்வதி அன்னைக்கு பல முறை காலிங் பெல்ல அழுத்தியும் கதவை திறக்கவே இல்லை. சந்தேகம் அடைஞ்ச அந்த இளைஞர்கள் எதுக்கும் பின்வாசல் பக்கம் போய் பார்ப்போம்னு போயிருக்காங்க. அப்போ பின்பக்க கதவு திறந்த நிலையிலேயே இருந்திருக்கு. அதையடுத்து அப்படியே உள்ள போய் பார்த்தப்ப இளைஞர்கள் நினைச்சு கூட பார்க்காத விஷயம் நடந்திருக்கு.
திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பக்கத்துல உள்ள சூளைமேனி கிராமத்தை சேர்ந்தவங்க 55 வயதான சரஸ்வதி. இவங்களுடைய கணவர் சுகுநாத் ரெட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்னால தான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தாரு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள். 2 பேருக்கும் கல்யாணமாகி சென்னையில செட்டில் ஆகிட்டாங்க. பசங்க 2 பேரும் வாரத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மேல் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு கீழ் வீட்டுல தான் சரஸ்வதி குடி இருந்திருக்காங்க. பேச்சுலருக்கு வீட்டை வாடகைக்கு விட்டதால சரஸ்வதி வெள்ளிக்கிழமை தோறும் அந்த வீட்டை போய் சுத்தம் பண்ணி கொடுத்து அதுக்கான பணத்தையும் வாங்கிப்பாங்களாம். அப்படித்தான் வாடகைக்கு இருந்த 2 இளைஞர்கள் சரஸ்வதி வீட்டை கிளீன் பண்ண வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் சரஸ்வதி வரல. சாயங்காலம் ஆயிருச்சு, ஹவுஸ் ஓனர் அம்மா இன்னும் வரலையேன்னு நினைச்ச இளைஞர்கள் அப்பதான் கீழே போய் பார்த்திருக்காங்க. அங்க ஹவுஸ் ஓனர் அம்மா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து கதி கலங்கி போன இளைஞர்கள் உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சரஸ்வதியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சரஸ்வதிக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி உயிரிழந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அதே நேரம் கையோட சென்னையில உள்ள சரஸ்வதியோட பசங்களுக்கு தகவல் சொல்லவே 2 மகன்களும் பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. சரஸ்வதி தலையிலையும் உடம்புலையும் சில இடங்கள்லயும் ரத்த காயங்கள் இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அவங்க கழுத்துல போட்டுட்டு இருந்த செயினும் கையில போட்டிருந்த வளையல் செல்போனும் மாயமாகி இருக்கு. அதே நேரத்துல சரஸ்வதி போட்டுட்டு இருந்த மூக்குத்தியும் கம்மலும் பத்திரமா தான் இருக்குதான். இதனால போலீஸ் கொஞ்சம் குழப்பமாகி இருக்காங்க. அதை அடுத்து வீட்டுக்குள்ள இருந்த பீரோ திறந்த நிலையிலேயே இருந்திருக்கு. சரஸ்வதி பீரோக்குள்ள கொஞ்சம் நகையும் பணமும் வச்சிருந்ததாகவும் அந்த பணமும் நகையும் மாயமாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. சரஸ்வதி தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு யாரோ அவங்கள அடிச்சு கொன்னுட்டு நகையை திருடிக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. முதல் கட்டமா அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் அலசி ஆராய்ஞ்சாங்க. சரஸ்வதி தனியா இருக்கிறத நோட்டமிட்டு அந்த கொடூர செயல்ல ஈடுபட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அப்போ சரஸ்வதியோட பக்கத்து வீட்டுல குடியிருந்த 26 வயதான வெங்கடேசன் வீட்டுல இல்லாதது தெரியவே அந்த வெங்கடேசன் யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு விசாரிச்சப்போ வெங்கடேசன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம எந்நேரமும் குடி போதையில தான் இருப்பான்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு போலீஸ்காரங்களுக்கு வெங்கடேசன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் வந்ததால வெங்கடேசனை தேடுற பணியில இறங்குனாங்க. அதே நேரம் சரஸ்வதி செல்போன் நம்பர்ல இருந்து கடைசியா யாருக்கு கால் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்ததுல அம்ஜிக்கரையில உள்ள ஒரு பொண்ணுக்கு போன் போயிருந்தது தெரிய வந்துச்சு. இதையடுத்து அந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி இருந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போனப்ப அங்க வெங்கடேசன் இருந்திருக்கான். போலீஸ பார்த்ததும் தலதெறிக்க ஓடுன அவரை காவலர்கள் ரவுண்டு கட்டி பிடிச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுல சரஸ்வதி வீட்டுல தனியா இருந்தப்ப தான் போய் கழுத்து கைகள்ல இருந்த நகைகளை கழட்டி கொடுன்னு கேட்டதாவும் அப்போ சரஸ்வதி கத்தி கூச்சல் போட்டதால கத்தியால வெட்டி கொலை பண்ணிட்டு அவங்க செயினையும் வளையலையும் திருடினதாவும் வெங்கடேசன் உண்மையை சொல்லி இருக்கான். நகையை கொள்ளடிச்ச கையோட அமிஞ்சிக்கரையில உள்ள தன்னுடைய காதலிக்கு வெங்கடேசன் போன் பண்ணி பேசினதும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து வெங்கடேசன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தை உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளிகளுக்கு ஸ்கெட்ச். கொலையாளிகளை பழி தீர்ப்போம் என சபதம் ஏற்று காத்திருந்த பிரபல ரவுடி ஒற்றைக்கண் ஜெயபால். திருமழிசை பகுதியில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். யார் இந்த ஒற்றைக்கண் ஜெயபால்? அவரது பின்னணி என்ன? நண்பகல் நேரம் திருமழிசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல பெயில்ல வந்த எல்லாரையும் பழி தீர்க்க ஆம்ஸ்ட்ராங்கோடைய ரைட் ஹேண்ட் ஒற்றைக்கண் ஜெயபால் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொலவெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் திருமழிசை பகுதியில மொத்த போலீஸ் போர்ஸையும் இறக்கி இருக்காங்க. அதையடுத்து ஒற்றைக்கண் ஜெயபால் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அவரை தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்னு
வட மாவட்டங்கள்ல பிரபல ரவுடியா வலம் வந்தவர் தான் இந்த ஒற்றைக்கண் ஜெயபால். இவர் மேல 3 கொலை கேஸ், கொலை முயற்சி, அடிதடின்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய தீவிர ஆதரவாளர்னு சொல்லப்படுது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங்கோடைய உறவினரான தென்னரசு திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அப்ப அவரை சுத்து போட்ட ஒரு கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கேஸ்ல அம்பேத் ஆற்காடு சுரேஷ் தான் முக்கிய அக்யூஸ்டே. இதனால தென்னரசு சாவுக்கு பழி வாங்கியே தீரணும்னு ரத்த வெறியோட இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. ஆற்காடு சுரேஷ் எங்க போறாரு வராருன்னு கண்கொத்தி பாம்பாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜரான ஆற்காடு சுரேஷ் அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில தன்னுடைய நண்பர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அங்க வந்து ஒரு கும்பல் ஆற்காடு சுரேஷ துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை சம்பவத்தை ஒற்றைக்கண் ஜெயபாலும் அவருடைய கூட்டாளிகளும் கார்ல இருந்து ரசிச்சதா சொல்லப்படுது. இதனால ஆற்காடு சுரேஷ் கூட்டாளிகள் ஜெயபாலை போட்டு தள்ள பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஜெயபாலையும் அவருடைய கூட்டாளிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆற்காடு சுரேஷ கொலை செஞ்சவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் அடைக்கலம் கொடுத்ததா நினைச்சு ஆற்காடு சுரேஷோட கூட்டாளிகள் ஆம்ஸ்ட்ராங் மேல கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொழில் ரீதியாவும் பார் கவுன்சில் பிரச்சனையாலையும் பல எதிரிகள் இருந்திருக்காங்க. இதனால ஆம்ஸ்ட்ராங்க போட்டு தள்ள வட சென்னையில உள்ள மொத்த ரவுடிகளும் ஒன்னு சேர்ந்து அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சாயங்கால நேரத்துல ஆம்ஸ்ட்ராங் புதுசா கட்டிக்கிட்டு இருந்த தன்னுடைய வீட்டை பார்க்க போயிருந்திருக்காரு. அப்போ ஜொமேட்டோ பனியனை போட்டுக்கிட்டு வந்த ஒரு கும்பல் அதே ஏரியாவுல வச்சு ஆம்ஸ்ட்ராங்க கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி இருந்துச்சு. இந்த கேஸ்ல ஆற்காடு சுரேஷோட தம்பி ஆற்காடு பாலு, மறைந்த பிரபல ரவுடி நாகேந்திரன், அஞ்சலைன்னு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சாங்க போலீஸ். இதுல திருவேங்கடம்ங்கிற நபர் போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டாரு. அண்மையில A1 குற்றவாளியான நாகேந்திரன் உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. இதுக்கு நடுவுல ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க அவரது வலது கரமா செயல்பட்டுக்கிட்டு வந்த ஒற்றைக்கண் ஜெயபாலும் அவருடைய ஆதரவாளர்களும் சதி திட்டம் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் ஒற்றைக்கண் ஜெயபால பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா போலீஸ் கிட்ட அவர் சிக்கவே இல்லை. இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல ஜாமீன் கேட்டு அஸ்வத்தாமன், அஞ்சலைன்னு 14 பேர் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இவங்கள 12 பேருக்கு மட்டும் கோர்ட் பல நிபந்தனைகளோட ஜாமீன் வழங்கி இருந்துச்சு. இவங்க 12 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களால எந்த அசம்பாவிதமும் நடைபெறாம இருக்க சென்னை போலீசார் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒற்றைக்கண் ஜெயபால் அந்த 12 பேரையும் கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு திருமழிசை பகுதியில ரியல் எஸ்டேட் பிரச்சனையில கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காரு ஒற்றைக்கண் ஜெயபால். இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மொத்த போர்ஸையும் இறக்கி அவர் இருந்த வீட்டை சுத்தி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. அதையடுத்து பூந்தமல்லி கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஒற்றைக்கண் ஜெயபால குழல் சிறையில அடைச்சிட்டாங்க. கால்வாயிலிருந்து வீசிய கடும் துர்நாற்றம். எட்டி பார்த்தபோது கால்வாய்க்குள் இருந்த பாலித்தீன் கவர். பாலித்தீன் கவருக்குள் இருந்த இளம் பெண்ணின் கை, கால்கள். மழைநீர் வடிகாலில் மிதந்த மற்றொரு பாலித்தீன் கவருக்குள் இளம் பெண்ணின் தலையும் உடல் பாகங்களும் கிடந்ததால் பேரதிர்ச்சி. இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டிய காட்டு மிராண்டியார். குலை நடுங்க வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன?
வழக்கம் போல வயலுக்கு போன விவசாயி ஒருத்தருக்கு பக்கத்துல உள்ள கால்வாயில இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. என்னடா இது இப்படி வழக்கத்துக்கு மாறா துர்நாற்றம் வீசுதேன்னு கால்வாய்க்குள்ள எட்டி பார்த்தப்போ ஒரு பெரிய பாலித்தீன் கவர் ஒண்ணு கண்ணுல பட்டிருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்ச அந்த விவசாயி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் தீயணைப்பு படையினரின் உதவியோட கால்வாய்க்குள்ள இருந்த பாலித்தீன் கவரை எடுத்து பார்த்தாங்க. அதுல இளம் பெண்ணோட கைகளும் கால்களும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு இருந்திருக்கு. கூடவே ஒரு கொலுசும் இருந்திருக்கு. பாலித்தீன் கவர்ல இருந்த கை கால்களை பார்த்து போலீஸ்காரங்களும் ஊர் மக்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. சடலத்தோட தலையும் மற்ற உடல் பாகங்களும் கால்வாய்க்குள்ள இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல திரும்பவும் தீயணைப்பு படையினர் கால்வாய்க்குள்ள இறங்கி தேடுனாங்க. ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல. சுத்திலும் விவசாய நிலங்கள் இருந்ததால கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு சுத்தி பார்த்ததுல போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. அப்பவும் சடலத்தோட தலையோ உடல் பாகங்களோ போலீஸ் கையில சிக்கல. உடனே சுற்று வட்டாரத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவுல உள்ள எல்லா காவலர்களும் அந்தந்த ஏரியாவுல உள்ள மறைவான இடங்கள்லையும் விவசாய நிலங்கள்லையும் தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க. அதோட பாலித்தீன் கவர் கடந்த இடத்தை சுத்தியுள்ள 200க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணாங்க. இவ்வளவு போராடியும் போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. இதுக்கு நடுவுல நொய்டாவுல உள்ள சித்தார்த் விஹாரி நகர்ல உள்ள வடிகால்கள்ல இருந்து ஒரு மூட்டைய போலீஸ் கைப்பற்றினாங்க. அதை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள இளம்பெண்ணுடைய தலையும் உடல் பாகங்களும் கிடந்திருக்கு. ஆனாலும் அந்த இளம்பெண் யாரு என்னங்கிற எந்த விவரமும் தெரியாததால போலீஸ்காரங்க குழம்பி போயிட்டாங்க. அதையடுத்து கைப்பற்றின கொலுசு கை கால்களை தனித்தனியா போட்டோ எடுத்து அதை போஸ்டரா ரெடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1000 போஸ்டர்களை அடிச்சு அதை ஊர் பூரா உள்ள முக்கிய இடங்கள்ல பொதுமக்கள் கண்ணுல படுற மாதிரி ஒட்டுனாங்க. ஆனா அதுலயும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு போலீஸ் 9 குழுவா பிரிஞ்சு தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. அப்போ 5ஆம் தேதி நைட்டு 8:30 மணி அளவுல இளம்பெண்ணுடைய உடல் பாகங்களை மீட்கப்பட்ட இடத்துல ப்ளூ கலர் வேன் ஒன்னு ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருந்தது சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் அந்த வேன் யாருடையதுன்னு விசாரிச்சப்ப சத்சங்க அப்படிங்கிற நிறுவனத்தோட வேன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதையடுத்து பிரவுலாவுல உள்ள அந்த நிறுவனத்துக்கு போன போலீஸ் நவம்பர் 5ஆம் தேதி இந்த வேனை ஓட்டுனது யாரு, அவர் பேர் என்னன்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வேனை ஓட்டுன டிரைவர் பேரு மோனுங்கிறதும் அவரு நேரு நகர்ல வசிச்சுக்கிட்டு வந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அங்க போன போலீஸ்காரங்க இளம்பெண் உடல் பாகங்களை கைப்பற்றினதை பத்தி மோனு கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்போ இந்த கொலுசு யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. வீட்டுல இருந்த ஒரு சிறுமி இது எங்க அம்மாவுடைய கொலுசுன்னு சொல்ல மோனுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. அதுக்கு பிறகு மோனு கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் நேரு நகரை சேர்ந்த பிரீத்திங்கிற இளம்பெண் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தன்னுடைய 2 மகள்கள் கூட தனியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அதே ஏரியாவை சேர்ந்த மோனு கூட பிரீத்திக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறி இருக்கு. கடந்த சில மாசங்களாவே 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் மோனுவோட குடும்பத்துக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்திருக்கு. மோனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதையடுத்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரீத்தி மோனு கிட்ட கேட்டிருக்காங்க. தனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கிறதால மோனு கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்லி இருக்காரு. இது சம்பந்தமா பிரீத்திக்கும் மோனுவுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன ஏமாத்திரலான்னு நினைச்சா நாம 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ உன் குடும்பத்தார்கிட்ட ஊரார்கிட்டையும் காட்டி பிரச்சனை பண்ணுவேன்னு பிரீத்தி மோனுவை மிரட்டி இருக்காங்க. அதோட உன்னோட 2 மகள்களையும் தவறா சித்தரிச்சிருவேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச மோனு பிரீத்திய கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக நவம்பர் 5ஆம் தேதி வெளியே போலான்னு சொல்லி பிரீத்திய தான் ஓட்டுற வேன்ல கூட்டிட்டு போயிருக்கான் மோனு. போற வழியில பரோட்டாவையும் மேகியையும் வாங்கின மோனு ஒரு இடத்துல வேனை நிறுத்தி 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பிரீத்திய வேனுக்குள்ளேயே வச்சு கோடாரியால கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு பிரீத்தியோட சடலத்தை கை தனியா கால் தனியா தலை தனியான்னு மொத்தம் 7 துண்டுகளா வெட்டி அதை 2 பாலித்தீன் கவர்ல போட்டு
போட்டிருக்கான். ஒன்னு கால்வாயிலையும் இன்னொன்னு சித்தார்த் பிஹாரி நகர்ல உள்ள வடிகால்லையும் வீசிட்டு பரோலால உள்ள வீட்டுக்கு போய் வேனை இரவோட இரவா சுத்தம் பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு தாய் இல்லாம வீட்டுல இருந்த பிரீத்தியோட மகள்களை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். விசாரணையில இந்த மொத்த உண்மையையும் வெளிச்சத்துக்கு வர கொலையாளி மோனுவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.